1 மார்ச் 2026 தவக்காலத்தின் 2ஆம் வார ஞாயிறு நற்செய்தி வாசகம். மத்திய எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரை மாட்சி உமக்கு. அதிகாரம் 17, இறைவசனங்கள் 1-9 முடிய. அக்காலத்தில் இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவர் சகோதரரான யோவானையும் ஓர் உயர்ந்த மலைக்கு தனிமையாக கூட்டிக் கொண்டு போனார். அங்கே அவர்கள் முன் அவர் தோற்றம் மாறினார். அவரது முகம் கதிரவனைப் போல ஒளிர்ந்தது. அவருடைய ஆடைகள் ஒளி போன்று வெண்மையாயின. இதோ மோசேயும் எலியாவும் அவர்களுக்கு முன் தோன்றி இயேசுவோடு உரையாடிக் கொண்டிருந்தனர். பேதுரு இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, நாம் இங்கேயே இருப்பது நல்லது. உமக்கு ஒன்றும் மோசேக்கு ஒன்றும் எலியாவுக்கு ஒன்றுமாக 3 கூடாரங்களை அமைக்கட்டுமா? இது உமக்கு விருப்பமா என்றார். அவர் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்த பொழுது ஒளிமயமான மேகம் ஒன்று அவர்கள் மேல் நிகழிட்டது. அந்த மேகத்தில் நின்று, என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படுகிறேன், இவருக்கு செவி சாயுங்கள் என்று ஒரு குரல் ஒலித்தது. அதை கேட்டதும் சீடர்கள் மிகவும் அஞ்சி முகம் குப்புற விழுந்தார்கள். இயேசு அவர்களிடம் வந்து அவர்களை தொட்டு, எழுந்திருங்கள், அஞ்சாதீர்கள் என்றார். அவர்கள் நிமிர்ந்து பார்த்த பொழுது இயேசு ஒருவரை தவிர வேறு எவரையும் காணவில்லை. அவர்கள் மலையில் இருந்து இறங்கி வந்த பொழுது இயேசு, மானிடமகன் இறந்து உயிருடன் எழுப்பப்படும் வரை இக்காட்சியை பற்றி எவருக்கும் சொல்லக்கூடாது என அவர்களுக்கு கட்டளையிட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, மாதத்தினுடைய முதல் நாளில் இறைவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் நிறைவாக பெற்றிடும். கடந்த மாதம் முழுவதும் இறைவன் நம் ஒவ்வொருவரையும் கண்ணீர் மணி போல் காத்தமைக்காக நன்றியாகும். இந்த மாதத்தின் தவக்கால பயணத்திற்கு நமக்கு இன்னும் அதிக அளவில் இறை ஆசிரியை பெற்றிட இந்த நாளில் நாம் செபிப்போம். நாம் தவக்காலத்தினுடைய 2வது ஞாயிறில் இருக்கிறோம். சென்ற வாரம் பாலைவன அனுபவத்திற்கு பின்பு ஆண்டவர் இயேசு எவ்வாறு சோதனைகளை வென்று இறைவார்த்தையின் மூலமாக அந்த சோதனைக்காரரை விரட்டி அடித்தாரோ, நாம நம்முடைய தவக்காலத்தில் பலவிதமான சோதனைக்கு மத்தியிலும் ஆண்டுடைய வார்த்தை நம்ம இன்னும் வலுப்படுத்துகிறது என்பதை உணர்ந்த பிள்ளைகளாக முதல் வாரத்தை கடந்து நாம் இப்பொழுது 2ஆம் வாரத்தில் நம் காலடி வைக்கிறோம். இன்று நாம் செல்ல இருக்கின்ற இடமானது ஒரு மலை அனுபவத்திற்கு இறைவன் கொண்டு செல்கிறார். மலை என்றாலே அக்காலத்தில் இறைவன் வாழ்கின்ற இடமாக கருதப்பட்டதாக இந்த இறை பிரசன்னத்தை உணர்வதற்காக மத்தேயு நற்செய்தியாளருடன் நாம் தாபோர் மலைக்கு செல்வோம். இந்த தாபோர் மலையில் இயேசுனுடைய ஒரு மாற்றத்தை சீடர்களும் நாமும் காண்கிறோம். இதில் வரவிருக்கின்ற தவக்கால ஒரு கடினமான பயணமாக இருந்தாலும் வலிமையோடு நாம் அதை செல்கின்ற பொழுது, ஏற்று பயணிக்கின்ற பொழுது உயிர்ப்பினுடைய காட்சியானது நமக்கு காட்டப்படுகிறது. ஆண்டுடைய உயிர்ப்பினுடைய மகிழ்ச்சியை நம்மால் நிலைக்க முடிகிறது. ஆக இந்த இருளுக்கு முன்னால் தோன்றும் ஒளியாக ஆண்டவர் இயேசுனுடைய ஒரு மாற்ற நிகழ்வானது இங்கு நடைபெறுகிறது. இது ஒரு பெட்ரோல் ஸ்டேஷன் போன்று. பெட்ரோல் இல்லாத பொழுது நாம் அந்த பெட்ரோல் வாங்குவதற்காக செல்கின்ற ஒரு இடமாக இந்த தாபோர் மலை இருக்கிறது. இந்த நிகழ்வுகளுக்கு முன்புதான் ஆண்டவர் இயேசு தன்னுடைய பாடுகளை பற்றியும் இறைப்பை பற்றியும் தன்னுடைய சீடர்களோடு பேச தொடங்குகிறார். அவர்கள் ஒவ்வொரு முறையும் அதிர்ச்சி அடைகிறார்கள், தங்களுடைய நம்பிக்கையிலிருந்து தளர்கிறார்கள். ஆக ஆண்டவர் இந்த மலை மீது தன்னுடைய மனித தன்மத்தை விலக்கி இறைத்தன்மையை, தெய்வீக மகிமையை வெளிப்படுத்துகின்ற பொழுது சீடர்கள் வலிமை அடைகிறார்கள். இந்த ஒரு ஒளி சிலுவையில் இருந்து நம்முடைய கவனத்தை திருப்புவதற்காக, திசை திருப்புவதற்காக மட்டும் அல்லாமல் நம்முடைய இறுதி இலக்கான உயிர்ப்புக்கு நாம் செல்ல வேண்டும். அதை நினைவூட்டும் விதமாக இந்த தவத்தினுடைய காலம் ஒரு ஒளியை நோக்கிய பயணமாக நமக்கு இருக்கின்ற கடினங்கள், சோதனைகள் இவைகளை தகர்த்தெறிந்து
ஆண்டவரை நாம் அடைவதும் அவருடைய புனித தன்மையில் வாழ்வதும் தான் அந்த உயிர்ப்பு. ஆக அந்த உயிர்ப்பின் பெருவிழனுடைய அதிகாலைக்காக நாம் காத்திருக்கின்ற, அந்த பேரொலிக்காக காத்திருக்கின்ற பொழுது, இதோ இந்த தவக்காலத்தினுடைய தாபோர் மலையில் நாம் பயணிக்க வேண்டும். இறைவனுடைய அருளால் நிரப்பப்பட வேண்டும். அவ்வாறு இறைவனுடைய அருளால் நிரப்பப்படுகின்ற பொழுது சீடர்கள் அங்கு கண்ட காட்சியாக மோசேயும் எலியாவும் அங்கு தோன்றுகிறார்கள். இது மீட்பின் வரலாற்றில், அதாவது இறை சட்டமும் இறை வாக்குகளும் முழுமையாக நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதை உறுதிப்படுத்துவதற்காக மோசே ஒருபுறம் எலியா மற்றொரு புறமாக காட்சியளிக்கிறார்கள். ஒரு ஒளிமயமான மேகம் இந்த சீடர்கள் மீது நிழலிட தந்தையாம் கடவுள் ஒரு குரல் ஒலியை அவருடைய கவனத்திற்கு கொண்டு வருகிறார். அதுதான், இவரே என் அன்பார்ந்த மைந்தர், இவருக்கு செவி சாயுங்கள் என்று. பிரியமானவர், இது ஒரு தவக்கால ஒரு கட்டளை. செவி சாயுங்கள். இந்த 40 நாட்களிலும் செவி சாய்ப்பதுதான் நம்முடைய முதன்மையான கடமையாக இருக்க வேண்டும். நாம் பெரும்பாலும் பேதுருவை போல கூடாரங்களை அமைத்து வசதியான ஆன்மீக தருணங்களில் தங்கிவிட விரும்புகிறோம். ஒருபொழுது இருப்பதற்கு யோசிக்கிறோம். சில வேளைகளில் நம்முடைய கெட்ட பழக்கங்களிலிருந்து விடுவதற்காக, அந்த அடிமைத்தனந்து விடுவதற்காக கூட சில நேரங்களில் நாம் தயக்கத்தை காட்டுகிறோம். ஆக அந்த ஒரு தருணங்கள், அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோன், ஆன்மீக அந்த ஒரு வசதியான ஒரு நிலையை தாண்டி ஆண்டவர் இயேசுடைய சிலுவை வழியில் நாம் நடக்க வேண்டும். அவருடைய சிலுவையை பற்றி உணர வேண்டும். அந்த சிலுவை பற்றி நாம் உணர்ந்து அதில் பயணிக்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசுடைய ஒவ்வொரு பாடுகளினுடைய நினைவுகளை ஏற்று அவருக்கு செவி சாய்க்க வேண்டும் என்று தந்தையாம் கடவுள் நம்மிடத்தில் அழைக்கிறார். ஆண்டவருக்கு நாம் செவி சாய்க்கின்ற பொழுது உள்ளத்தில் ஏற்படுகின்ற அந்த ஒரு மாற்றம்தான் ஆண்டவர் இயேசுனுடைய உருமாற்றம். ஆக இந்த ஆண்டு இயேசுடைய உருமாற்றமானது இன்று நம்மில் நடக்க வேண்டும். அந்த மனித தன்மை விலக்கி இறைத்தன்மையில் நாம் நம்முடைய வாழ்க்கையை நிரப்ப வேண்டும். ஜெபத்திலும் இறை வார்த்தைக்கு செவி சாய்ப்பதன் மூலமாக தூய ஆவியானவர் நம்முடைய கல்லான இதயங்களை சதையுள்ள இதயங்களாக மாற்றுவார். ஆக இது ஒரு சவாலான ஒரு பகுதி தான். அந்த மலையிலிருந்து கீழே இறங்க வேண்டும். எழுந்திருங்கள், அஞ்சாதீர்கள் என்று இயேசு நடுங்கிக் கொண்டிருந்த சீடர்களிடம் கூறுகிறார். அந்த ஒரு மேல் வெளிப்பாடு மட்டும் இல்லாமல் கீழே இறங்கி அஞ்சாமல் சிலுவை பயணத்தை நாம் தொடர வேண்டும் என்று இயேசு தன்னுடைய சீடர்களை தொட்டு அவர்களை மீண்டும் பணி வாழ்விற்குடைய யதார்த்தத்திற்கு அழைத்து செல்கிறார். நாம் எப்பொழுதும் மலை உச்சிலேயே தங்கிவிட முடியாது. நற்கருணை, அமைதியான ஜெபம், தியாகத்தின் வழியாக நாம் முழிக்கின்ற ஒவ்வொரு தியானத்தின் வழியாக நமக்கு தாபோர் மலை அனுபவங்கள் கிடைக்கும். ஆனால் அந்த அனுபவங்களை வைத்து நம்முடைய வாழ்க்கையில் பள்ளத்தாக்குகளை எதிர்கொள்வதற்காக நாம் செல்ல வேண்டும். எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் இறை துணையோடு அதை வெல்ல வேண்டும். நம்முடைய செயலில் அன்பை காட்ட வேண்டும். தவக்காலம் நம்மை மலையிலிருந்து கீழே இறங்கி துன்பப்படும் பசியுறுகின்ற மக்களை நாம் சந்திக்க வேண்டும், உதவ வேண்டும். நம்மால் முயன்ற உதவிகளை தர வேண்டும். கிறிஸ்துடைய ஒளியை நம்முடைய உலகில் இருண்ட பகுதிகளுக்கு நற்கருணை மற்றும் நீதியின் மூலமாக கொண்டு செல்கின்ற பொழுது நம்முடைய உருமாற்றமானது முழுமை அடைகிறது. இந்த தவக்கால பயணத்தை தொடர்கின்ற பொழுதும் உருமாறிய ஆண்டுடைய காட்சியை நற்செய்தி நாம் கண்டெடுத்த பொழுது அந்த காட்சியை நம்முடைய இதயத்தில் கொண்டு செல்வோம். சிலுவைகளுடைய எடை தாங்க முடியாத தோன்றுகின்ற எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் பிரகாசமாக ஆன ஆடைகளையும் தந்தையாம் கடவுளுடைய குரலையும் நாம் நினைவு கூறுகின்ற பொழுது இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய உயிர்ப்புக்கு நம்மையே நாம் தயாரிக்க முடியுமாக நாம் இன்று கடவுளால் மாற்றப்பட்டு அதன் மூலம் உலகை மாற்றுவதற்காக, நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவதற்காக தொடர்ந்து இந்த நாளில் ஜெபிப்போம். இறை ஆசிரை பெறுவோம். இறைவன் நம்மீதும் நிழலிடுவார். நம்மையும் பார்த்து நீரே ஆண்டவருடைய அன்பார்ந்த மகன் என்று நம்மை அழைத்து ஆண்டவர் இயேசுடைய குரலுக்கு செவிசாய்க்க இந்த நாளே நாம் ஆண்டவரிடத்தில் ஒப்படைப்போம். ஆமென். மன்றாடுவோமாக. இன்றும் வாழும் எல்லாம் இறைவா, இந்த புதிய நாளிற்காக, இந்த புதிய மாதத்திற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம்.
ஆண்டவரை, இன்று நற்செய்தி வாசகத்தின் வழியாக தாவொரு மலையின் உச்சியிலிருந்து மாட்சியை வெளிப்படுத்தியவரை உம்மை போற்றுகிறோம், ஆராதிக்கிறோம், வழிபடுகிறோம். என் வாழ்வின் சாதாரண தருணங்களுக்கு மத்தியிலும் உடைய தெய்வீக பேரொலியை காணும் அருளை எங்களுக்கு தந்தமைக்காக மக்கள் நன்றி கூறுகிறோம். ஆண்டவரை, இந்த தவக்காலத்தில் நாங்கள் மலை உச்சிக்கு ஏறி வர விரும்புகிறோம். உலக போக்கிலிருந்து விலகி உமது பிரசன்னத்தில் அமைதியை காண எங்களுக்கு துணையாக வாரும். தந்தையாம் கடவுளின் குரலுக்கு செவிசாய்த்துடைய போதனைகளை எங்கள் இதயத்தில் ஏற்றி கொள்ள வரத்தை தாரும். நாங்கள் பேதுருவை போல மலை உச்சிலேயே தங்கிவிடாமல் நீர் காட்டுகின்ற சிலுவை பாதையில் துணியோடு நடக்க எங்களுக்கு அருள் புரியும். மலையிலிருந்து இறங்கி வருகின்ற பொழுது ஒளியை எங்கள் மீது எடுத்து செல்ல ஆண்டவரை துன்புறுவோருக்கும் தேவையில் உள்ளவருக்கும் அன்பை நாங்கள் பகிர்ந்திட எங்களுக்கு உதவியாக வாரும். ஆண்டு இன்றைய பயங்கள் தயக்கங்கள் அகற்றி எழுந்திருங்கள், அஞ்சாது என்ற பேற்றவான வார்த்தைகளை, ஆறுதல் நிறைந்த அந்த ஒரு வார்த்தைகளை இன்று நாங்கள் நம்பி அருள எங்களுடைய நம்பிக்கையை உறுதிப்படுத்தி அருளும், அதிகரித்தருளும். ஆண்டவரை, இன்று இந்த தவக்காலத்தில் இருக்கின்ற எங்கள் அனைவருக்கும் தேவையான ஆசீர்வாதத்தையும் உம்மோடு இணைந்து முது உயிர்ப்பின் மகிமையை நாங்கள் பங்கு பெற எங்களையே இன்று உருமாற்றி அருளும். ஆண்டவரே, இந்த புதிய மாதத்தை எங்களுடைய வாழ்வின் கொடையாக தந்தமைக்காக நமக்கு நன்றி கூறி, இந்த புதிய மாதத்தை ஒவ்வொரு நாளையும் நேரத்தையும் நம்முடைய பாதத்தில் ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே, இந்த மாதத்தை நாங்கள் மேற்கொள்கின்ற அனைத்து வேலைகளையும் ஆசீர்வதையும் எங்களுடைய கைகளில் செய்கின்ற ஒவ்வொரு வேலைகளிலும் பலன் தரும்படியாக அமையட்டும். நாங்கள் செய்யும் தொழிலில் நேர்மையையும் வளர்ச்சியையும் காண எங்களுக்கு அருள் புரியும். ஆண்டு நாங்கள் மேற்கொள்கின்ற அனைத்து பயணங்களிலும் உமது பாதுகாப்பு எங்களிடத்தில் இருக்கட்டும். படிக்கின்ற மாணவர்களுக்கு தேவையான தெளிவான சிந்தனைகளையும் ஞானத்தையும் தந்தரலும். அவர் எடுக்கின்ற முயற்சிகளில் வெற்றியை தந்தரலும். ஆண்டவரை, ஆண்டு வேலைகளுக்காக நாங்கள் பலவிதமான இன்டர்வியூக்கு செல்கின்ற ஒவ்வொரு நேரத்திலும் உமது அருள் நிரம்பி தயவை நாங்கள் பெற்றிட செல்கின்ற வழியெல்லாம் உமது பிரசன்னத்தை நாங்கள் வாழ்ந்திட எங்களை ஆசீர்வதித்தருளும். உடல் நலத்திற்காக மருத்துவமனைக்கு செல்கின்றோர், இந்த மாதத்தில் பலவிதமான அறுவை சிகிச்சைகளை மேற்கொள்ளப் போகின்ற நபர்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்தருளும். ஆண்டவரே, மருத்துவருடைய கரங்கள் வழியாக உமது குணமளிக்கின்ற வல்லமையை வெளிப்படட்டும். எங்களுடைய உள்ள நோய்கள், உடல் நோய்கள், ஆன்ம நோய்கள் அனைத்தையும் குணப்படுத்தி அருளும். ஆண்டவர்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் நலத்தையும் மன அமைதியையும் தந்தருளும். புதியதாக தொடங்கப் போகின்ற ஏற்கனவே இருக்கின்ற உறவுகளில் நிலைத்திருக்கின்ற உறவுகளில் அன்பையும் புரிதலையும் இது ஆசீர்வாதம் நிறைந்திருக்க செய்தருளும். ஆண்டவர், நாங்கள் மேற்கொள்கின்ற ஜெபம், நோன்பு மற்றும் தர்ம காரியங்கள் வழியாக எங்கள் ஒவ்வொருடைய உள்ளங்கள் உருமாறட்டும். தாபர் மலையில் உருமாறிய இயேசுவை போல நாங்கள் தீய குணங்களை விடுவித்து புனிதமான வாழ்வை நாங்கள் வாழ்ந்திட எங்களுக்கு அருளை தாரும். இந்த மாதம் முழுவதும் ஒவ்வொரு நிமிடமும் உமது நிழலில் நாங்கள் இளைப்பாற தீமைகள் அனைத்திலிருந்தும் பாதுகாக்கப்பட்ட நபர்களாக வாழ்ந்திட உமது ஆசீர்வாதத்தை இறைந்து மன்றாடுகிறோம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து ஜெபிக்கிறோம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த மாதத்தை, இந்த புதிய நாளையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.